ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் அழகர் கோயில் தோசை தான் செய்ய போகிறோம். இது மதுரையில் அழகர் கோயிலில் பிரசாதமாக கொடுக்குற தோசை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் கருப்புளுந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கழுவிட்டு அரிசியையும் உளுந்தையும் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டையும் ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுக்கலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து நல்லா ஊறிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். உளுந்து இப்படி நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கிடுவோம். நைஸாகவும் கொஞ்சம் கெட்டியாகவும் ஆட்டிக்கலாம். அடுத்து அரிசியை போட்டு அரிசியை நல்லா நைஸாக ஆட்டிக்கலாம். அரிசியும் நல்லா ஆட்டியாச்சு நைஸாக. அதை இதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுருவோம். நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊறட்டும். புளிக்க வச்சுக்கலாம். மாவு நல்லா நைட் ஃபுல்லாக பெர்மெண்ட் பண்ணியாச்சு. ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணிக்கலாம். மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணியாச்சு. அது இந்த மாவோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. வாங்க இப்போ எப்படி தோசை சுடலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடாக்கியிருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். தோசையை ஊற்றலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். அப்போதான் நல்லா வேகும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. தோசையை திருப்பிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஒரு தட்டுக்கு மாத்திக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு தோசை சுடுவோம். அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுப்போம். இந்த தோசையும் நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. தோசையை திருப்பிக்கலாம். இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சு. இதையும் தட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். சூடான அழகர் கோயில் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு உங்களுக்கு எந்த சட்னி வேணுமோ அந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சத்தானதும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.